சர்வகட்சிதாவே சற்று நேரம் உங்களுடைய பாதத்தில் நாங்கள் நிற்க கர்த்தர் உதவி செய்க உமக்கு இதே சுவாமி ஜெபிக்கிறனால அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சங்கீத புஸ்தகத்தில் நாம் படித்தோம், கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். அல்லேலூயா. சத்தியத்தை மேய்ந்து கொள், சத்தியத்தை மேய்ந்து கொள். அப்படி என்றால் ஒரு ஆட்டை போல ஒரு மாட்டை போல மேய்ப்பதற்கு ஒரு காரியங்கள் அங்கே விவரித்திருக்கிறது. அப்படின்னா மேய்ந்து கொள்வது எப்படின்னா சத்தியத்தை படிப்பதுதான். சத்தியத்தை படித்தோன்னா நம்ம இருதயத்தில் போய் நிற்கிறது தான். அந்த சத்தியம் நம்ம இருதயத்தில் மற்ற இடத்துல பேசும்போது அந்த சத்தியத்தை பற்றி பேசுகிறோம். அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுது சத்தியத்தை மேய்ந்து கொள். அப்படின்னா எப்போ பார்த்தா அதனால தான் வேதத்தில் நம்ம சங்கீதத்தில் அதே புத்தகத்தில் படிக்கும்போது இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டும். அப்படி இந்த கடைசி நாட்கள் சத்தியத்தை மேய்ந்து கொள்வதற்கு ஆட்கள் சொற்ப ஜனங்கள். ஏனென்றால் வேலை 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 எப்போ பாரு வேலை தான். சத்தியத்தை ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பைபிள் படிப்பதற்கு நேரம் இல்லைன்றாங்க. மற்றதுக்கெல்லாம் நேரத்தை ஒதுக்குறாங்க, மற்றதுக்கெல்லாம் காலங்களை ஒதுக்குறாங்க. ஆனால் என் தேவனாய் கர்த்தருடைய வேதத்தை படிப்பதற்கு நாட்களின் நேரங்களை ஒதுக்குவதில்லை. அதனால தான் தாவீது சொல்கிறார், சத்தியத்தை மேய்ந்து கொள். சத்தியம் எப்போது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சத்தியத்தை படி, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பைபிளை வாசி. நேரம் எப்போதெல்லாம் தேவனுக்கு கொடுத்திருக்கிறார் அந்த நேரத்தை வீணாக்காதபடி நம் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய சத்தியத்தை நாம் மேய்ந்து கொள்ளுமானால் அதுதான் சொல்றாரு, மேய்ந்து கொள், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. யார்கிட்ட மனமகிழ்ச்சியா இருக்கணுமா? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அப்ப கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவன் உன் இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு அருளச் செய்வார். நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருந்தால் போதும், கர்த்தர் தன்னால உன் காரியம் எல்லாம் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி. அதான் தாவீது சொல்கிறார், அவர் ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் சொன்ன உடனே எனக்கு மனமகிழ்ச்சி உண்டானது. அப்படி கர்த்தருடைய ஆலயத்தில் என்னதான் இருக்குது? நம்ம ஆலயத்தை பார்க்குற என்ன இருக்குது? ஒண்ணுமே ஒரு தேவ பிரசன்னம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த பிரசன்னத்துக்காக தான் எல்லாம் வராம தம்பி. நம்ம வீடு விட அழகாக சர்ச்சைகள்லாம் இருந்தாலும் கூட அந்த பிரசன்னம் தேவ பிரசன்னம் அங்கிட்ட இருக்கிறது. அதனால்தான் சொல்றாரு, சத்தியத்தை மேய்ந்து கொள், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. மனமகிழ்ச்சியான ஒன்று போட்டா மனமகிழ்ச்சியா இருக்கலாம், போட்டோன்னா மனமகிழ்ச்சியா இருக்க முடியுமா? போட சில பேருக்கு எதுலையோ மகிழ்ச்சி. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா ஒரே குஷியா இருப்பாங்க, மற்ற இடத்துல எல்லாம் போனா குஷியா இருப்பாங்க. ஆனா வேதம் என்ன, கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கு. கர்த்தரிடத்துல துக்கமா ஏசப்பா விரும்புறதே கிடையாது. துக்கமா இருக்கிறத தேவன் விரும்புறதில்லை. அதனாலதான் சொன்னாரு, சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் மறுபடியும் சொல்லுகிறேன். ஏன் ஒரு தேவன் சொன்னாரு? அதை விட்டுற வேண்டியதானே. சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன். ஏன்னா தேவனிடத்துல வந்தவர்களை துக்கமா அனுப்ப மாட்டார் ஏசப்பா. ஒருவரும் துக்கப்பட்டு போக முடியாது. ஏனென்றால் வானத்தையும் பூமியும் படைத்த நம் தேவன். யாருடைய தேவன்? நம் தேவன். ஆராதிக்கிற தேவன் நம் தேவன். நம்மை படைத்த தேவன், நமக்கு ஜீவனை கொடுத்த தேவன், நம்ம இந்த பூமியில வாழ வைக்கிற தேவன். அவருக்கு முன்பாக மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. வாழ்க்கையில எப்போதும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வாழ்க்கையில என்ன பள்ளங்கள் வரட்டும், என்ன மேடுகள் வரட்டும், என்னதான் சறுக்கட்டும், உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து இருந்தாரானால் நாம் துக்கமா இருக்கவே மாட்டோம். அல்லேலூயா. ஏன்னா சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். ஆமென். என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்த குடும்பத்தில் இருக்கிறாரோ, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்த இருதயத்தில் இருக்கிறாரோ அவருக்கு துக்கம் என்பதல்ல, துன்பம் என்பதல்ல. ஏனென்றால் இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே ஆடல் பாடல் சத்தமே. அல்லேலூயா. இயேசு வந்த வீட்டிலே குறைகள் இல்லை. அல்லேலூயா. ஆமென். கிறிஸ்து நமக்குள்ளா இருக்கும்போது நம்ம குறை என்பதே இருக்காது. அப்போ நம்ம எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் அப்பாவை நான் சோத்தரிப்பேன். ஏசப்பா உமக்கு சோத்திரம். அப்போ நம்ம எப்போதும் தேவனையே துதித்துக் கொண்டிருக்கும் போது அதான் சொன்னாரு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருந்தா போதுமா, உன் இருதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றுவான். அல்லேலூயா. ஆமென். என்ன கேக்குறியோ அதெல்லாம் ஏசப்பா என்ன பண்ணுவாரு? ஏன்னா கர்த்தருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் போது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும்போது உன் இருதயத்துல வெளியே. சில பேர் வாய் விட்டு ஜெபிக்கிற ஜபம் இருக்கிறது, மனசுக்குள்ள ஜெபிக்கிற ஜபம் இருக்குது. உங்களுக்கு நல்லா தெரியும். அண்ணால் எப்படி ஜெபிச்சா? மனசிலே ஜெபித்தா. மனசுக்குள்ளே போட்டு அங்கலாக்கிற, ஆண்டவரே நான் பிள்ளை இல்லாத இருக்கிற ஆண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளை தாரும் ஆண்டவரே என்று மனசுக்குள்ள போட்டு குமுறுறா.
ஆனா தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தரா இயேசு பார்க்கிறார். ஆனா அங்க இருக்கிற ஏலி ஆசாரியனுக்கு தெரியல, ஏன் இவ குமுறா, ஏன் இவ வேதனைப்பட்டு அழுது கொண்டிருக்கிறா, ஏன் இவ்வளவு நேரமா இவ ஜெபித்து கொண்டிருக்கான்னு யாருக்கு தெரியல, ஆசாரியனுக்கு தெரியும். ஆனா கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அல்லேலூயா. இருதயத்துக்குள்ள போட்டு குமுறி கொண்டிருக்கிறார். ஒரு வசனத்தை படிக்கலாமா? 1 சாமுவேல் 13. 13ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 1:13. 1:13. 1 சாமுவேல் 1:13. அண்ணாள் தன் இருதயத்திலே பேசினால் அவனுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்தார். ஊழியக்காரர் என்ன நினைக்கிறாரு? அவன் வெறித்துக்கிறா, குச்சி விட்டு வந்தீங்க என்ன பண்ணுகிறா, ஜெபம் பண்ணுகிறா. அவன் நினைச்சிருக்கிறார் ஊழியக்கார் யார்? ஒரு ஆசாரியர், தேவனுடைய ஊழியக்கார், பிரித்தெடுக்கப்பட்டவர் அவரு. ஆனா அவர் என்ன மனுஷன் நினைச்சிருக்கிறாரு? குச்சி போட்டு வெறிச்சு நிக்கிறா. ஆனா அவர் சொல்றா, நான் அப்படி அல்ல ஆண்டவரே. கீழே சொல்ற 15. அதற்கு அவள் பிரயோத்திரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். சொல்றாரு, உன் இருதயத்தின் வேண்டுதல் கர்த்தர் கேட்பார். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருந்தா போதும், உன் இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் கேட்பார். அண்ணால் செபித்துக் கொண்டிருக்கிறதை ஆசாரியர் ஒருவேளை மறந்து போகலாம், ஊழியக்காரர் ஒரு நாள் மறந்து போகலாம். என் கர்த்தரா இயேசு கிறிஸ்து மறக்கவே மாட்டார். உன் இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றுவார். அதுக்கு தேவனாய் கர்த்தர் அங்கீகரிப்பார். உன் வேண்டுதல் என்ன சொல்றாரு ராஜா இவளுக்கு, யாருக்கு? எஸ்தருக்கு. உன் வேண்டுதல் என்னம்மா சொல்லு, நான் கேட்கிறேன், அதை நிறைவேற்றுகிறேன். இருதயத்துக்குள்ள இருக்கிற வேண்டுதல் அந்த தேவனாய் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை வாய் விட்டு ஜெபிக்காது இருக்கலாம், நம் மனசுக்குள்ள ஜெபித்திருக்கலாம், அந்த ஜெபத்தை கூட கர்த்தர் கேட்க வல்லவராய் இருக்கிறார். அதனால சொல்றாரு, அண்ணால் தன் இருதயத்திலே பேசினால் அவருடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவர் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆவியால் அவள் வெறித்திருக்க என்று ஏலி நினைத்தான். அதுக்கு சொல்ற, அல்ல அல்ல ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீயா, நான் மனக்லேசமுள்ள சிறியா, அவருடைய சன்னதி முன் வந்த ஒரு அழகான ஒரு பக்தன் இப்படி பாடியிருக்கிறார். அல்ல அல்ல அல்ல, நான் அப்படி அல்ல, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரியா, என் ஆண்டவ சன்னதியில் வந்தே ஐயா 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 ஏசையா அப்படின்னு ஒரு அழகா ஒரு பக்தன் பாடி, மனக்லேசன் உள்ள ஸ்ரீ ஐயா, அப்படி அல்ல, கேட்டார் என் விண்ணப்பத்தை கேளும் ஆண்டவனே என்று ஜெபம் பண்ணுரு. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ஒரு அழகான ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு அழகான இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் கேட்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே நம்முடைய இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் கேட்கிறவா. அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். சங்கீதம் 28. சங்கீதம் 28. கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரையே நம்பி இருந்தது. நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். அல்லேலூயா. என் இருதயம் அவரில் களி கூறுகிறது. ஏன் களி கூறுது? கர்த்தர் தான் என் பலன், கர்த்தர் தான் என் கோட்டை, கர்த்தர் தான் நான் நம்பி இருக்கிறேன், அவர் எனக்கு சகாயம் செய்வார். அல்லேலூயா. நான் அவரை நம்பி இருக்கிறபடினால் அவர் எனக்கு சகாயம் செய்வார். ஆகையினால் என் இருதயம் களி கூறுகிறது. அவர் காட்டினால் அவரை பாடி துதிப்பேன். அல்லேலூயா. ஏன்பா பாடுற, ஏன் கை தட்டுற? சந்தோஷம். அல்லேலூயா. அதாவது சந்தோஷம் உள்ளவன் சங்கீதம் பாட கடவன். அப்போ சந்தோஷமா இருந்தா சங்கீதம் பாட தன்னால வரும். வீட்டுல இருந்தா கூட எங்க இருந்தாலும் சந்தோஷம் நமக்குள்ள இருந்தா கத்த நல்ல பாடினே இருப்போம். யார் கேக்குறாங்க யார் பாக்குறாங்க நம்ம பார்க்க மாட்டோம். நமக்குள்ள சந்தோஷம் இருந்தா நம்ம தன்னால பாடினு இருப்போம். ஏசப்ப பாட்டு பாடினு இருப்போம். அப்போ
ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயம் தேவனை துதித்து கொண்டிருக்கும் போது அவன் நமக்கு பலனா இருக்கிறார், நமக்கு கோட்டையா இருக்கிறார், நமக்கு அரணா இருக்கிறார், நம் துருகமா இருக்கிறார், நமக்கு சகாயம் செய்ய தேவரிக்கிறார். அல்லேலூயா. அப்படினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். நம் இருதயம் வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றுவார். அப்படியானால் நம் ஆராதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர்தான் நமக்கு எல்லாமா இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்னுமா நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் அடையாளம் செய்ய வேண்டும். இந்த பகுதியில கர்த்தர் ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார். அந்த தீர்மானத்தை தேவன் கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும். எப்படியாவது ஒரு கூட்ட ஜனம் கர்த்தருக்கென்று தேவன் பிரித்தெடுக்க போகிறார். அல்லேலூயா. அந்த கூட்டத்தில் நாம் இருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அதற்கு நம்மை சாட்சியா வைத்திருக்கிறார். தேவனுடைய கர்த்தர் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு சாட்சியா வைத்திருக்கிறார். நீ அந்த ஊருக்கு காவலனாயிரு, அந்த ஊருக்கு காவலாயிரு. அப்படியானால் இந்த கிராமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட வேண்டும். அது நம்ம இந்த கடமையா இருக்குது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இருதயத்திலே விசுவாசிங்கள். தேவன் ஜபத்துக்கு பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தாவே இந்த வசனம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.